ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 113. இதில் ஸ்ரீ சோகமேளார் பக்தர் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பண்டரிபுரத்திலே பஞ்சமர் குலத்திலே தோன்றியவர் சோகமேளார் ஆவார். தமிழ்நாட்டிலே நந்தனார் என்னும் திருநாளை போவாருக்கு எத்தகைய புகழும் பெருமையும் உண்டோ அத்தகைய புகழும் பெருமையும் பெற்றவர் சோகமேளார் ஆவார். ஆனால் இவரது சரிதத்தின் பிற்பகுதி திருப்பாணாழ்வாரின் சரிதம் போல விளங்குகிறது. இறைவனை தொழ வேண்டும் என்ற பேர் ஆவல் மனதுள் எழும்பொழுது ஜாதி குலம் இனம் இவைகளை பற்றி அங்கே என்ன இடம் இல்லை. மெய் அடியார்கள் யாராயினும் தன்னை வழிபட்டு மெய் அன்பு செலுத்தினால் இறைவன் ஓடோடி வந்து ஆட்கொள்ளுகிறான் என்பதற்கு சோகமேளார் ஒரு உதாரணம். இவருடைய கவிதைகள் இனிமையும் அழகும் மென்மையும் வாய்ந்தவை. சொற்சுவையும் பொருட்சுவையும் ஓசை நயமும் ஒருங்கே கொண்டவை என பிற நாட்டாரும் போற்றி புகழப்படுகின்றன. இப்பொழுது சோகமேளாரின் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையிலே பக்தி பெயர் செழித்து வளர்ந்தது. நந்தனாரை போல தமது குலம் தீமைகள் எல்லாம் ஒழிந்து நன்மைகள் எல்லாம் அடைந்து அறிவும் அருளும் பெற்று வாழ வேண்டும். தாம் மட்டும் பண்டரிநாதனை வழிபடுவது போதாது, தாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்ற பெரு நோக்குடன் பக்தி செய்த பெரியார் இவர். சேரி தந்த செல்வம் சோகமேளார். எழுத்து அறிவில்லாத இவர் கேள்வி ஞானத்திலே மிகச்சிறந்த அறிவாளியாகவும் உத்தம பக்தராகவும் விளங்கினார். தமது இனத்தவர்களையெல்லாம் பாண்டுரங்கனை வழிபடும்படி கூறி மது மாமிசங்கள் உண்ணுதலையும் துர்தேவதைகளை வழிபடுதலையும் கண்டித்து சீர்திருத்தல் செய்யலானார். சேரியும் திருந்திவிட்டது. சோகமேளார் இவ்வாறாக சேரியிலே அந்தன நியமங்களோடு நீராடி பூஜிப்பதும் பஜனை செய்வதும் பண்டரிபுரத்து அந்தணர்கள் மனதிலே கோபத்தையும் பொறாமையும் உண்டு பண்ணின. அவர் தெருவிலே நின்று பாண்டுரங்கனை தரிசிக்கும் பொழுதும் கோவில் மதிலுக்கு வெளியே வலம் வரும் பொழுதும் கூட தீண்டத்தகாதவன் என இழிசொல் கூறி வசை மாறிகள் பொழிந்தார்கள். இப்பொழுது சோகமேளாரோ மிகவும் அமைதியாக, மனிதர் பிறப்பினால் மட்டும் உயர்வது கிடையாது, செயல்களாலும் உயர் நிலை பெறலாம் என பல தத்துவங்களை எடுத்து கூற அந்தணர்கள் அவர் சொற்களை மறுக்க முடியாமல் தவித்தார்கள். இப்பொழுது சோகமேளாருக்கோ இவர்களது வெறுப்பு அதிசயமாக தோன்ற கிடையாது. இறைவனது சந்நிதியின் முன்னே எல்லோரும் சமம் என்பதே பல்வேறு உதாரணங்களால் கூற அந்தணர்கள் இந்த பஞ்சமனுக்கு இவ்வளவு கர்வமா, இவனிடம் வாதாடுவது நம்மால் இயலாது, இவனோ சர்வக்கன் போல பேச கற்று அறிந்து இருக்கிறான், ஆகவே ஏதாவது குற்றம் சுமத்தி இவனுக்கு ராஜ தண்டனை கிடைக்க வழி செய்ய வேண்டும் என நினைத்தார்கள். இப்பொழுது சோகமேளரை வாயில் வந்தபடி திட்டி, இனி இங்கே கோவில் முன் நிற்காதே என துரத்தி விட்டு விட்டார்கள். சோகமேளார் அன்று முதல் கோவிலுக்கு செல்வதை விடுத்தார். தாம் இருந்த இடத்திலே நெஞ்சகத்தையே கோவிலாக அமைத்து தியானம் செய்வதிலே ஆழ்ந்து போனார். கோவிலிலே அர்த்த ஜாம பூஜை முடிந்தது. மணியோசை கேட்டு கரம் கூப்பினார் சோகமேளார். அதே சமயம் சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் பாண்டுரங்கன் அவர் முன்னே நின்றான். அவன் திருவடிகளிலே விழுந்து விட்டார் சோகமேளார். அவரை எழுப்பி, சோகமேளா, உனக்கென்ன குறை என்றான் இறைவன். கோவிலுக்கு வெளியில் இருந்தேனும் தங்களது அர்ச்சா அவதாரமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருந்தேன். அதையும் இப்பொழுது தடுத்து விட்டார்கள். நாள்தோறும் தங்களை
தரிசிக்கும் பேற்றை எனக்கு அளிக்க வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது இறைவனது திருமுகத்திலே புன்முறுவல் தவழ்ந்தது. ஓ சோகமேளா, நீயும் எனது புதல்வன், என்னை தரிசிக்க வரும் நாமதேவ், கபீர்தாஸ், துளசி இவர்களோடு நீயும் வரலாம் என கூறி கைகளை பற்றி கர்ப்பக்கிரகத்துக்குள் அழைத்து சென்று தம் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார் இறைவன். இப்பொழுது அர்ச்சகர்கள் கதவை திறக்க வந்தபொழுது உள்ளே குரல் கேட்க, ஓ யாரோ திருடன், கையும் களவுமாக பிடிப்போம் என நினைத்து திறக்க அங்கே அமைதியாக வீற்றிருக்கும் சோகமேளாரையும் பாண்டுரங்கனின் விக்கிரகத்தையுமே கண்டார்கள். ஓ அடடா, கெட்டது குடி, கெட்டது, கோவிலிலே இவனா, இழுத்து வெளியே தள்ளு, கோவிலுக்கு வெளியே திருவென விழித்து திருடவே வந்துவிட்டான், ஓ பிடி விடாதே என்றெல்லாம் கூக்குரல் இட்டார்கள் சிலர். இப்பொழுது சோகமேளார் மிகவும் அமைதியாக கூறினார், ஓ இறைவனே, என்னை அழைத்து வந்தார் என கூற அவர் அழைத்தாலும் நீ வரலாமா, நான் தகுதியற்றவன் என்று தடுத்து இருக்க வேண்டாமா என கூக்குரல் இட்டார்கள் இன்னொருவர். இப்படியாக வெகு நேரம் வாதம் விவாதங்களில் நடைபெற சோகமேளார் சந்திரபாகா நதிக்கு இந்த கரையிலே வசிக்க வேண்டும், பண்டரிபுரத்தின் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது என முடிவு செய்து விட்டார்கள். அந்தணர்களை சோகமேளார் ஆன வரையில் கெஞ்சி பார்த்தும் அவர்கள் மனம் இறங்கவில்லை. வேறு வழியில்லாமல் நதியின் அக்கறை சென்று வசிக்கலானார் சோகமேளார். இவைகளையெல்லாம் தம்முடைய உறுதியை சோதிக்க வந்த சோதனைகள் என்று கருதி மேலும் தம் மனைவியோடு கூடி பஜனையிலும் பாடலிலும் ஈடுபடல் ஆனார் அந்த பரம பக்தர். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் ஏகாதசி வந்தது. இரவு முழுவதும் அந்த நதி தீரம் முழுவதும் நாமாவளி ஒலித்து கொண்டு இருந்தன. விடியற் காலையில் நீராடி பாரணை செய்ய அவர் முற்பட முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய இறைவன் தாமே அங்கு வந்து பாரணை செய்ய உட்கார்ந்து விட்டார். வந்தவர் இறைவனே என அறிந்த அவரது மனைவி வெகு விரைவிலே சமையல் முடித்து பரிமாற அதை உண்ட இறைவன் இனி பிரதி துவாதசியும் வருவேன் என கூறி சென்று விட்டார். ஆனந்த மிகுதியினால் பூரித்த சோகமேளார் பிரதி துவாதசியும் இறைவனது வரவை எதிர்பார்த்து காத்திருந்து பாரணை செய்வது வழக்கம் ஆயிற்று. இப்படியாக ஒரு துவாதசி விடியற்காலையிலே தூங்கிவிட்ட சோகமேளார் மனைவி உரத்த குரலில் அழைத்து, ஓ தூங்கிவிட்டேனே, பாண்டுரங்கர் வரும் நேரமாயிற்றே, சமையலை சீக்கிரம் செய்வாயாக என்றார் அவர். இவர் கூறியதை அங்கே நீராடும் துறையில் இருந்த அந்தணர்கள் கேட்டு தம்மை இழிவுபடுத்தி பரிகசிக்கவே இப்படி கூறினார் என நினைத்து அரசனிடம் சென்று, இவன் ஆற்றங்கரையில் எங்களை பரிகசித்து தொந்தரவு செய்கிறான் என முறையிட்டார்கள். அரசன் சோகமேளாரை அழைத்து வர உத்தரவு இட்டான். இப்பொழுது ராஜாவின் சேவகர்கள் அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்த, அரசன், ஓ பண்டரிநாதர் சாப்பிட வருகிறார் என இவர்கள் எதிரில் சொன்னது உண்டா என கேட்க, ஆம் சொன்னது உண்டு என்றார். மேலும் கேள்விகள் கேட்டு தெளியாமல், ஓ இவரை பசு நிறையில் தள்ளுங்கள் என உத்தரவு செய்தான் ராஜா. அங்கே பசு நிறை ஒரு காடு நிறைய உண்டு. அவை அடக்குவார் இன்றி காளைகளும் பசுக்களும் கன்றுகளுமாக இருக்கும். இவருடைய கை கால்களை கட்டி அந்த மந்தையின் நடுவிலே போட்டுவிட்டு ராஜா சேவகர்கள் திரும்பிவிட்டார்கள். காளைகள் பேரொளி எழுப்பியவாறு இவரை மோத வந்தன கட்டப்பட்ட கைகள் உடனே. ஓ பாண்டுரங்கா விட்டலா, ஹரி நாராயணா, பாண்டுரங்கா விட்டலா என நாமாவளி பாட தொடங்க தொடங்க பசுக்கள் அந்த இசையிலே மயங்கி நின்றன. இவரோ ஆ நிறை மேய்த்த கண்ணன் புகழை பாட பாட
அந்த பசுமந்தை இவரை சுற்றிலும் சற்றே இடைவெளி விட்டு அழகாக நின்று படுத்து செவிகளை கூட அசைக்காமல் அந்த இன்னிசையிலே லயித்து விட்டன. இப்பொழுது ராஜாவின் சேவர்கள் ஒருவன் சற்றே கருணை உள்ளவன். அவரை அங்கே விட்டதும் மனம் தாழாமல் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு போனான். பஜனின் இனிய கீதமும் காளைகளும் பசுக்களும் அவரை சுற்றி நிற்பதும் மேட்டின் மீது சென்ற அவனுக்கு புலன் ஆயின. இந்த அதிசயத்தை ராஜாவிடம் சொல்ல அவன் ஓடினான். அங்கே இந்த தண்டனை செய்தி கேட்ட அவர் மனைவி துடிதுடித்து போனால், ஓ, நாங்கள் அந்தணர்களுக்கு ஒரு விதமான அபச்சாரம் செய்யவில்லையே, நதிக்கு வெளியே போ என்றார்கள். ஒதுங்கி வந்துவிட்டோம். நீ எங்கள் வீட்டிலே உணவு கொள்வதை வெகு இரகசியமாகத்தான் வைத்து இருந்தோம். அறியாமல் வெளிப்படையாக பேசிவிட்டோம். அது தவறானால் இப்படிப்பட்ட கொடு தண்டனையா விதிக்க வேண்டும்? ஓ பாண்டுரங்கா, பண்டரிநாதா என கதறி கண்ணீர் வடித்தாள் அவள். இங்கே ராஜா தமது சேவர்கள் சொல்லை கேட்டு, ஓ அடடா, அவர் உண்மையிலே மகான் போலும், நாம் தெரியாமல் அபச்சாரம் செய்துவிட்டோமே என பசி நிறை நோக்கி ஓடினார். மேல் நடந்ததை சொல்ல வேண்டுவது கிடையாது. ராஜா இப்பொழுது விடுதலை செய்துவிட்டார். வழக்கம் போல சோகமேளார் பக்தி பிரச்சாரம் செய்து வந்தார். நதியை கடப்பதும் கிடையாது, கோவிலுக்கு செல்வதும் கிடையாது. ஆனால் இறைவனோ அவரை தேடி தேடி விருந்தாளியாக வந்து அமர்ந்து உண்டு மகிழ்ந்து போனார். ஒரு நாள் சோகமேளாரின் மனைவி தயிர் சட்டியை கீழே போட்டு விட்டாள். பகவான் தரித்திருந்த விலை உயர்ந்த பீதாம்பரத்தில் தயிர் கட்டிகள் சிதறிவிட்டன. ஓ, என்ன இது, இறைவனுடைய பீதாம்பரத்தில் விழும்படி போட்டு விட்டாயே என மனைவி கடிந்து கொண்டார் சோகமேளார். அந்த வழியாக போய்கொண்டு இருந்த கோவில் அர்ச்சகர்கள் செவிகளில், பகவான் சாப்பிடுகின்றார், தயிர் சட்டியை உடைத்து விட்டாயே, பீதாம்பரம் வீணாகிவிட்டதே என்ற சொல் விழ, ஓ, இவன் இன்னும் பகவான் வந்து தன்னுடன் சாப்பிடுவதாக புரளி பண்ணுகின்றானே என எட்டி பார்த்தார்கள். அவன் கண்களுக்கு பகவான் தெரியவில்லை. ஏற்கனவே பொறாமை கொண்டு இருந்த அவன், ஓ பறையனே, என்னடா புரளி பண்ணுகின்றாய் என சோகமேளாரது கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு நதியிலே இறங்கி தீட்டு போக முழுகிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். மறுநாள் காலை கோவில் கதவு திறக்கப்பட்டவுடன் அர்ச்சகன் திடுக்கிட்டான். ஏனென்றால் இறைவனது இடது கன்னம் வீங்கி இருந்தது. அவர் மீது போர்த்து இருந்த ஊதா நிறமான பீதாம்பரம் நிறைய தயிர்கட்டிகள் சிதறி கிடந்தன. அவனுக்கு விஷயம் விளங்க நெடு நேரம் ஆகவில்லை. இப்பொழுது தனது குற்றத்தை உணர்ந்து கொண்டான். அரச சபைக்கு ஆள் போனான். அன்று நான் மன்னிப்பு கேட்டேன். இன்று நீங்கள் கோவில் மரியாதைகளுடன் சென்று அவரை அழைத்து வாருங்கள், நான் வந்து சேருகிறேன் என செய்தி அனுப்பினான் ராஜா. இப்பொழுது கோவில் மரியாதைகள் நதியை கடந்து சோகமேளாரது குடிசையை நோக்கி சென்றன. பூரண கும்பம், கொற்ற குடை முதலியவை சூழ நதியை சிலர் கடப்பது கண்டு வேடிக்கை பார்க்க வந்த அவர் மனைவி தங்கள் குடிசையை அவர்கள் நாடி வருவது கண்டு திகைத்து போனால், நேற்று கன்னத்திலே அடித்த அர்ச்சகன் இன்று காலிலே விழுந்து விட்டான். ஓ பகவான், பண்டரிநாதர் உங்களை கோவிலுக்குள் அழைத்து வரும்படி பணித்தார் என்றான். சோகமேளார் கேட்டார், ஓ என்னையா, இந்த கீழ்ஜாதி உடையவனையா என ஆச்சரியத்துடன் கேட்ட வண்ணம் அவர்களுடன் புறப்பட்டார். ஜல் ஜல் என்ற ஜால்ரா சத்தத்துடன் பாண்டுரங்க விட்டலா, ஹரி நாராயணா, ஹரி நாராயணா என்ற கோஷம் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஒலிக்க கோவிலை நோக்கி நடந்தார் சோகமேளார் எனும் பாண்டுரங்கனின் சிறந்த பக்தர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.